ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. நானே 3 டைம்ஸ் வச்சுக்கினா பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கு பிரியாணி. சார், நாங்கள் விஜய் பார்க்குக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் வந்திருக்கோம். அங்கே லஞ்ச் டின்னர் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா ஹாட்டாக இருக்கு. எல்லாம் கேட்டு வைக்கிறாங்க சார். இது வந்து ஒரு தேர்ட் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறீங்க. 5 years பேக் வந்தேன் என்னோட பிரதரோட டாட்டருக்கு. அதுவும் நல்லா இருந்துச்சு. அது வேற ஒரு ஹார்ட். இப்போ வந்தது அனிதா ஹார்ட். ஸோ ஃபுட் வாஸ் வெரி குட். நம்பி சாப்பிட்றாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்களுக்கு மூனைக்கன் பாலா. உங்கள் வீட்டில் வந்து ஒரு மேரேஜா, ஒரு நிச்சயதார்த்தமா, ஒரு வந்து பர்த்டே பார்ட்டியா, இல்லை கான்ஃபரன்ஸா, இது மாதிரி நிறைய ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு சூப்பரான இடம் தேடிட்டு இருப்பீங்க. அப்படியேப்பட்ட ஸ்பாட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற நம்ம அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மத்தியத்தில் இருக்கிற தி விஜய் பார்க் ஹோட்டல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஹோட்டல். மெயினாக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பியன்ஸ் கார் பார்க்கிங் இட்டஸோட 11 ஹால் இருக்காங்க. பார்ட்டி ஹால்ல இருந்து இந்த மாதிரி நிறைய ஹால்ஸ் இதில் இருக்குது. அதனால நீங்கள் எந்த டேட்டில் புக் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ஹால் இருக்குது. இன்னைக்கு நம்ம இந்த விஜய் பார்க்கில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, இதில் வந்து ஒரு பஃபேல என்னென்ன மாதிரி மெனூஸ்லாம் இருக்குது அப்படின்னு இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போனோம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா தி விஜய் பார்க் ஹோட்டலோட லக்ஷ்மிபதி சார் இருக்காரு. அவர் தான் வந்து ஃபுட் பெவரேஜோட டிபார்ட்மெண்ட்டோட மேனேஜர். ஹோட்டல் வந்து சூப்பராக இருக்கு சார். இதில் எத்தனை விதமான ஹால்ஸ் இருக்கு சார்? அதை பற்றி சார், நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11 ஹால்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங் நம்ம வந்து 50 பீப்புள்லேருந்து ஃபங்க்ஷன் பண்ணலாம். 500 பீப்புள் கெப்பாசிட்டி ஹாலாக இருக்கு, 700 கெப்பாசிட்டி ஹால் இருக்கு. ஒரு 1000 பேர் 1500 பேர் வேணாலும் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணலாம். பட் எங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 150 காரும் ஒரு 800 பைக் நிப்பாட்டலாம். அந்த அளவுக்கு பார்க்கிங் இருக்கு. பெரிய ஹால்லாம் இருக்கு. அப் டு 2000 வரைக்கும் பண்ணலாம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல தான் மண்டபம் கிடைக்கல, இது மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது. இப்போ அது மாதிரி புக்கிங்லாம் எந்த டைம் பண்ண அந்த டைம் வருவாங்க சார். ஏன்னா எங்களுக்கு ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து முகத்த டேட்லலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாரும் ஆல்மோஸ்ட் புக் ஆகிடும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து 1 or 2 ஹால்ஸ் இருக்குது. லாஸ்ட் மினிட்ல அவங்களும் வந்து புக் பண்ணுவாங்க. வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் நான் புக் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ அது மாதிரி என்னென்ன மெனு சார்? இங்கே வெஜ்ஜு மெனு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து ஸ்டாண்டர்ட் மெனுன்னு ஒன்று இருக்கு. 700 வெஜிடேரியன், 800 நான்வெஜ் வரும். அதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஜிடேரியன் ஒரு 14-15 ஐட்டம் வரும். நான்வெஜ் வரும்போது 17 ஐட்டம் வந்துடும். 2 நான்வெஜ் வரும். அது இதே டீலக்ஸ் மெனுன்னு ஒன்று இருக்கு. அது பார்த்தீங்கன்னா 3 நான்வெஜ். 3 நான்வெஜ் போது உங்களுக்கு ப்ளஸ் வெஜ்ஜும் இருக்கும். டோட்டலாக 23 ஐட்டம்ஸ். அது நான் நிறைய பேர் வந்து அந்த மெனு தான் செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. இதுவும் எடுக்கிறாங்க. ரெண்டுமே எடுப்பாங்க. ஒரு 50 பேர், நீங்கள் 2000 பேருன்றாங்க. இப்போ நிறைய பேர் வந்து சின்ன சின்ன மீட்டிங்லாம் நடத்துவாங்க. ஒரு மினிமம் மெம்பர்ஸ் எவ்வளோ? மினிமம் நம்ம கிட்ட வந்து 10 பேக்ஸ்லேருந்து பண்ணலாம். 10 பேர்லேருந்து மீட்டிங் ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி ஹால் டே வச்சிருக்கோம். 10 பேர் வைக்கலாம். 15, 20, 25, 30, 50, 100 அப்படின்ட்டு ஹால் நம்ம கிட்ட இருக்கு. நம்பர் ஆஃப் பேக்ஸ் அவங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அவங்க கன்வீனியன்ட்டாக நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம். சார், இப்போ வந்து ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் பெருசாக இருக்குது சார். உள்ள எத்தனை ரூம்ஸ் இருக்கு சார்? நம்மகிட்ட 150 ரூம் இருக்கு சார். நம்மகிட்ட 150 ரூமும் 11 ஹால்ஸ் சொன்னா இல்லைங்களா? பட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஈவினிங் ரிசப்ஷனு, மார்னிங் மேரேஜ் அப்படியும் இருக்கு. அவங்களும் பண்ணுவாங்க. மார்னிங் மேரேஜ் போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு 450 ரூபாய் சார்ஜ் பண்றோம் நம்ம. பட் நிறைய பேர் வந்து அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் வரவங்க வந்து ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய் அந்த மாதிரி புக் பண்றவங்களும் உண்டு. அந்த கன்வீன் நம்மளுக்கு வந்து பல்க் ரூம் கொடுக்கறதுக்கும் ரெகுலரா வந்து தங்குற கெஸ்ட்டுக்கும் அவங்களுக்கும் ரூம் வந்து நம்மகிட்ட இருக்கு. சூப்பரா சார். சார், மெயினா வந்து இந்த ஹோட்டலோட லொகேஷன் மட்டும் நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னாலும் நீங்க சொன்னீங்க. ஆமா சார், லொகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரும்பாக்கம் மெட்ரோ வந்து 250 to 300 மீட்டர்ஸ்ல நம்ம விஜய் பார்க் ஹோட்டல். இங்க இப்படி எடுத்தீங்கன்னா ஒரு நாட் ஈவன் டு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்ல வந்து சிஎம்பிடி கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. பக்கத்துல தான். இப்போ சென்டர் பாயிண்ட் இது. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 3 பிரான்ச் இருக்கு. மாதவரத்துலயும் ஒரு ஹோட்டல் இருக்கு. மாதவரம் ஹோட்டல் இதே மாதிரி தான் வந்து இதே ஃபெசிலிட்டி, இதே மாதிரி நான் சொன்னது எல்லாமே இருக்காங்க. பட் ஆனால் இது வந்து சென்டர் பாயிண்ட்ன்றதுனால இங்கே எப்பவுமே வந்து ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஆக்டிவிட்டிஸ் போயிட்டே இருக்கும். கண்டினியூ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக பர்த்டே பார்ட்டி பண்ணலாம், சீமந்தம் பண்ணலாம், அப்புறம் காது குத்துறது, ப்ளஸ் ரிசப்ஷனு, காலையில் மேரேஜ், அந்த எல்லா ஃபங்க்ஷனும் எல்லா ஈவெண்ட்டும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. 2 என்கேஜ்மெண்ட், ஒரு ரிசப்ஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. ஒரு 600 பேருக்கு ஒரு ரிசப்ஷன் ஒன்று போயிட்டு இருக்கு.
கண்டிப்பா சார். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கா ஒரு ஸ்டார் ஹோட்டல் நடத்துற அந்த ரேஞ்சுக்கான ஒரு மேரேஜ் ஹாலுக்கு வந்து ஈக்குவலா அந்த ஹோட்டலே இருக்குன்னு தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் சார். ரொம்ப சூப்பரான விஷயம் சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து மேரேஜ் புக் பண்ணிட்டு சென்னையில பிரைம் ஏரியா கிடைக்காம அவசப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க விஜய் பர் ஹோட்டல்ல கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணா மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனைக்கான் பால்.